இப்ப நம்ம சலாம் சொன்னா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, இப்ப சொல்லி விடணுங்கிறாங்கல்ல, அது தப்பு. ஏன் தப்புங்கிறோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உலகம் முழுவதும் சில மாணவர்களை நியமித்து வைத்திருக்கிறான், மலக்குகளை நியமித்து வைத்திருக்கிறான். உலகத்துல யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லுகிறாங்களோ அந்த சலாமை இந்த மலக்குகள் போய் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைப்பார்கள். அந்த உலகத்துக்கு இந்த சலாத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவங்களுக்கு விளங்காது. அவங்க கபரு கிட்ட போய் நின்றுக்கிட்டு நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாலும் சரி, அது விளங்க போறது இல்ல. இங்க உட்கார்ந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலும் சரி, இது அவங்களுக்கு விளங்க போறது கிடையாது. ஹாஜிகள்ட்ட சொல்லி விட்டாலும் விளங்க போறது கிடையாது. வேற எப்படி அவங்களுக்கு இந்த மெசேஜ் போகும்? உங்க உம்மத்துல இன்னன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க என்று சொல்லி மலக்குகள் தான் போவாங்க. ரெண்டு உலகத்துக்கு வரக்கூடியது மலக்கு தான். நீங்க அந்த உலகத்துக்குள்ள போக முடியாது, ரசூலுல்லாஹ் அந்த உலகத்துக்கு வர முடியாது. மூத்தா போன யாருமே அந்த உலகத்திலே இருப்பார்களே தவிர அங்கிருந்து இங்க வர மாட்டார்கள். இங்க இருந்து எதுவும் அங்க பாஸ் பண்ண முடியாது. ஆனா ரெண்டு உலகத்துக்கும் போகக்கூடிய மீடியேட்டர் யாரு? மலக்குகள் தான். மலக்குகள் என்ன செய்வாங்கன்னா, அங்கேயும் நுழைவார்கள், இங்கேயும் வருவார்கள், மேலையும் போவார்கள். எல்லா பகுதிக்கும் போகக்கூடிய ஆற்றலோடு அல்லாஹ் அவர்களை தனிப்படைப்பாக ஒளியால் படைத்திருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரியான பாடி எல்லாம் கிடையாது. அதனால ஒளி தான் எங்கேயுமே வேகமா ஓடி போயிருமே. அந்த மாதிரி ஒரு படைப்பாக வானவர்கள் இருக்கிறார்கள் நம்புகிறோம். இவர்கள் போய் தான் சொல்லுவாங்களே தவிர, இது போய் நம்ம கிட்ட போய் சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் கேட்டு பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, மலக்குகள் வழியா தான் போகும். இது தனியா சலாம் சொல்லி அனுப்பணுமான்னு அனுப்ப தேவையே இல்லை. ஏன் நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையில சலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க ஹஜ்ஜிக்கு போற ஆள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு நம்ம இருக்கணுமான்னு அவசியம் கிடையாது. ஏன் நீங்க அத்தஹியாத் ஓதுறீங்க தொழுகையில, அத்தஹியாத்துல என்ன சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக தொழுகையில சொல்லத்தான் செய்றீங்க. அப்ப ஏன் அப்படி மார்க்கத்துல சொல்லப்படுது? இது நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா மலக்குகள் போய் என்ன செய்வாங்க, உங்க உம்மத்துல இருந்து இன்னாரு உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு மெசேஜை பாஸ் பண்ணுவாங்க. அதுதான், அதுக்கு தான் நீங்க சொல்றீங்க. யார்ட்டையும் சொல்லி விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்மளே அத்தஹியாத்துல சொல்லி கொண்டிருக்க வேண்டியதுதான். அது அவர்களுக்கு மலக்குகள் வழியாக போகும், கேட்கவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருந்தாங்கல்ல, பூமியில இருந்தாங்க. இருக்கும்போது பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் தொழுகிறாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாம் அத்தஹியாத் ஓதி இருப்பாங்க. அந்த அத்தஹியாத்துல இந்த சலாமையும் சொல்லி இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் ஸலாம் இப்ப சொன்னாங்களா? பூமியில மேல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாரும் அத்தஹியாத் ஓதத்தானே செஞ்சாங்க. அந்த அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு இருக்கத்தானே செஞ்சுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அது கேட்டு இருந்துச்சுன்னா வலைக்கும் ஸலாம் வலைக்கும் ஸலாம் சொல்லிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் பூமியில இருக்கும்போது நினைச்சேனே வலைக்கும் ஸலாம் வலைக்கும், யாராவது ஒரு ஆள் தொழுதுட்டு தானே இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் அத்தஹியாத் ஓதிட்டு தானே இருப்பாங்க, அதுல யாராவது ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்லி தானே இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சொன்னே வலைக்கும் ஸலாம் வலைக்கும் ஸலாம் ஏன் யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் கேட்காது. அது வேற ஒரு டெக்னாலஜி, அது வேற மாதிரி, அது அவங்களுக்கு போய் சென்றடைந்து விடும். இந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இதை நம்ம சொல்றோம்.